கேட்டுக்கு வெளியே பாட்டி வந்து நிற்கிறாங்க. வீட்டுக்கு சீல் வச்சிருக்கதை பார்த்துட்டு பாட்டி அதை தொட்டு தடவி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணியபடி நிற்கிறாங்க. சின்ன வயசில் முத்து இப்படி வீட்டில் இருக்க எல்லாரும் இந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்றத பற்றி யோசித்தோம், நினச்சோம். அண்ணாமலை கட்டின இந்த மேலே கட்டின மாடியை பற்றி யோசித்தோம். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினான். இன்றைக்கி அவன் இந்த வீட்டில் வாழ முடியாமல் போயிடுச்சுன்ற ஒரு கவலையில் பாட்டி அதை தொட்டு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இங்கே அமைதியாக கண்கலங்கியபடி நிற்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் ஆல்ரெடி அந்த வீட்டுக்கு யாராவது வராங்களா, முத்து மீனானு யாராவது அந்த வீட்டு பக்கம் வந்தாங்கன்னா தனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லி ஒரு ஆளை வந்துட்டு போட்டுட்டு போயிருப்பாங்க சிந்தாமணி. அவர் உடனே ஃபோன் பண்ணி ஒரு வயசான அம்மா தான் இங்கே வந்து நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்கக்கா அப்படின்னு சிந்தாமணி கிட்ட சொல்ல, சரிடா நான் உடனே கிளம்பி வரேன்னு சிந்தாமணி சொல்லிடுறாங்க. சிந்தாமணியும் அந்த ஃபினான்சியரும் கூடவே சேர்ந்து இங்கே இந்த பாட்டி இருக்க இடத்துக்கு வரேன். என்ன பாட்டி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து அந்த ஆள் ஃபினான்சியர் வந்துட்டு கேட்குறாங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கள் பாட்டியும், நீங்கள் அண்ணாமலையோட அம்மா தானே அப்படின்னு சொல்லி எங்கள் சிந்தாமணி கேட்க, ஆமாம் நீ யாரு அப்படின்னு உடனே கேட்குறாங்க. இந்த வீட்டுக்கு சொந்தமாக போகிறவன், இந்த வீட்டை ஏலத்துக்கு எடுக்க போகிறவன் அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே இந்த வீடு யாருக்கு ஏலம் போகுது அப்படின்றதையும் முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி எங்கள் பாட்டி கேட்குறாங்க. ஆமாம் இந்த வீட்டை அடமானம் வச்சது உங்கள் பேரன், பணத்தை கட்ட முடியாமல் இப்போ வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இனி அவங்களால எதுவுமே செய்யவும் முடியாது. 38 லட்சம் ரூபாயை குறிப்பிட்ட நாளைக்குள்ளே எப்படி அவங்களால இங்கே திருப்பி தர முடியும்? பண்ணவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை. இந்த வீடு ஏலத்துக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி இங்கே ஃபினான்சியரும் சிந்தாமணியை சொல்ல, உங்கள் பிள்ளையாலேயோ இல்லை உங்கள் மருமக விஜயாவாலேயோ இனி எதுவும் பண்ண முடியாது. இது இனிமே ஏன் வீடு, இந்த வீடு என் கைக்கு என் பேருக்கு மாறப்போகுது. உங்கள் யாராலையும் இனி எதுவும் பண்ண முடியாது, செய்யவும் முடியாதுன்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாட்டி கிட்ட சொல்கிறாங்க. பாட்டி இதை கேட்டதும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்க, என்ன இவ்வளோ தூரம் சொல்கிற, கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்கே சிந்தாமணி கேட்க, இல்லை இந்த வீடு எப்படி உங்கள் கைக்கு மாறும்? மொத்த பணத்தையும் நானே இங்கே ஃபினான்சியர் கையில் கொடுத்துட்டா எப்படி இந்த வீடு மற்றவங்க பேருக்கு மாறும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பதட்டத்தோட சிந்தாமணி கேட்க, ஊரில் இருக்க நிலம் சொத்துன்னு எல்லாத்தையும் விற்றது போக என்கிட்ட கையில் இருக்க பணமே இப்போ 50 லட்ச ரூபாய் இருக்குது. 38 லட்ச ரூபா தானே உங்கள் கைக்கு கொடுக்கணும். அந்த பணத்தை கொடுத்துட்டா இனி உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதும் ஃபினான்சியரும் அந்த சிந்தாமணி அதிர்ந்து போக, கடைசி நேரத்தில் என்ன குட்டையை குழப்பலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, நான் என்ன குட்டையை குழப்ப காத்திருக்கேன்? என் பையன் ஆசையாக கட்டின வீடு, இது அவனுக்கு திரும்பி வரணும்னா நான் எல்லாத்தையும் விற்றுட்டு வர தயாராக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சிந்தாமணிக்கும் ஃபினான்சியருக்கும் குழப்பமாகி, அப்படி ஒன்று நடக்க விட மாட்டா இந்த சிந்தாமணி. கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து மாற்றி இங்கே பிளானே மாற்றியெல்லாம் நினச்சிட்டு இருந்தா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது. இப்போவே ஆட்களை வச்சு உங்களை தூக்க சொல்கிறேன்னு அங்கே இருக்க ஆட்கள் மூலமாக பாட்டியை அலைக்கா தூக்கிட்டு போகவும் செய்ய வச்சிட்றாங்க. சிந்தாமணி கிட்ட ஃபினான்சியர் கேட்குறாங்க, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்ல, அடுத்து இந்த வீட்டை ஏலத்துக்கு விடுறது தான். கண்டிப்பாக இந்த வீடு ஏலம் போகணும், அதை நான் தான் வாங்கவும் செய்யணும் அப்படி ஃபினான்சியர் கிட்ட சிந்தாமணி சொல்ல, ஃபினான்சியரும் இதை கேட்டு, சரி அதுபடியே பண்ணிடலாம், அது வரைக்கும் இவங்க உங்கள் கஸ்டடியில் இருப்பாங்களா, ஒன்றும் பிரச்சனை வந்துடாதேன்னு சொல்ல, எந்த பிரச்சனையும் வந்துடாதுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஃபினான்சியர் அங்கேருந்து கிளம்பி போங்க. பரசு அந்த பக்கமாக வந்தவங்க அத்தனையுமே பார்த்துறது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுத்துடுறாங்க. உடனே முத்துவுக்கு கால் பண்ணி, ஏப்பா முத்து சீக்கிரமாக வாப்பான்னு சொல்ல, முத்து கொஞ்ச நேரத்தில் இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு மாமா, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க, என்னாச்சு, என்ன பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைப்பா முத்து, உங்கள் பாட்டியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி இங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா முத்துன்னு சொல்லும்போது, பாட்டிக்கு நாங்கள் யாரும் இந்த விஷயத்த சொல்லலையே, பாட்டி எப்படி இங்கே வந்திருக்க முடியும்னு முத்து யோசிக்கிறாங்க. பாட்டி தான்ப்பா, நல்லா பார்த்தேன், அந்த சிந்தாமணியும் ஃபினான்சியரும் சேர்ந்து உன் பாட்டியை அவங்க கஸ்டடிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்கப்பான்னு சொல்ல, என்ன மாமா சொல்கிறீங்கன்னு ரொம்ப பதட்டப்படுறாங்க எங்கள் முத்துவும். ஆமாம்மா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, ஆமாப்பா முத்து நான் பார்த்தேனே பரசு சொல்கிறாங்க, பாட்டி எதுக்காக அந்த சிந்தாமணி தூக்கணும்னு சொல்ல, இதோ இருப்பான் ஒரு நிமிஷம் காட்டுன்னு தங்கிட்ட இருந்த அந்த வீடியோவை எடுத்து அதை முத்துக்கிட்ட காட்டுறாங்க. முத்து அதை பார்த்ததும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே அண்ணாமலை எங்கள் முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கப்பான்னு சொல்ல, டே முத்து உடனே கிளம்பி வாடான்னு சொல்ல, அப்பா இதுக்கும் ஃபோன் பண்ணுறாரு. வாங்க மாமான்னு எங்கள் பரசுவையும் கூட்டிகிட்டு முத்து நேராக எங்கள் மீனா வீட்டுக்கு போகிறாங்க. என்னாச்சுப்பான்னு சொல்லி கேட்க, இதோ என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 50 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாட்டா முத்துன்னு சொல்லிட்டு இங்கே கேட்க, யாருப்பான்னு சொல்லும்போது, உங்கள் பாட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டி அப்படின்னு அதிர்ந்து போகிறாங்க எங்கள் முத்துவும். ஆமான்ற மாதிரி அண்ணாமலை சொல்லவும் செய்கிறாரு. அப்போது
பாட்டி பணத்தை கொடுத்துடக்கூடாது, பாட்டி கையில் பணம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இந்த சிந்தாமணியும் கூட இருக்க அந்த ஃபினான்சியரும் வீட்டை அபகரிக்கணுங்கிறதுக்காக பணத்தை கொடுத்துட்டா வீடு எங்கே அவங்களுக்கு கிடைக்காம போயிடுமோன்ற பயத்தில் பாட்டியை கடத்திருக்காங்க. இதுதான் உண்மைன்னு முத்து புரிஞ்சுக்கிறாங்க. முத்து அதுக்காக சும்மா இல்லை, போலீஸ் மூலமாக அதை மூவ் பண்ண செய்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அண்ணாமலைக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் பயந்துருவாங்கன்னு நினச்சி அமைதியாக இருக்காங்க. பாட்டிக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லைடான்னு அண்ணாமலை சொல்ல, பாட்டி எனக்கும் ஃபோன் பண்ணாங்கப்பா, வந்துட்டு இருக்காங்கப்பான்னு சொல்லி இங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பரசுவும் இன்னொரு பக்கம் இங்கே ரவி முத்துன்னு எல்லாரும் சேர்ந்து பாட்டியை இங்கே தேடி கண்டுபிடிக்க முயற்சியில் ஈடுபடுறாங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே எப்படியாச்சும் பாட்டியை கண்டுபிடிச்சி ஆகணும். கண்டிப்பாக அந்த சிந்தாமணியுடைய வீட்லேயோ சிந்தாமணிக்கு தெரிஞ்ச இடத்துல தான் பாட்டி இருக்கணும். பாட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினச்சி இங்கே ரொம்பவும் கவலைப்படுறாங்க இங்கே முத்துவும் ரவியும். அதே நேரத்தில் பாட்டியை கொண்டு போய் வச்சுருக்க சிந்தாமணி, உங்களால் அந்த வீடு என் கைக்கு கிடைக்காம போய்டும் நினச்சி பயந்தேன். ஆனால் அந்த வீடு ஏலம் முடிகிற வரைக்கும் நிச்சயமாக அந்த ஏலத்தில் நான் தான் அந்த வீட்டை எடுக்க போகிறேன். அந்த ஏலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களை நான் இங்கேருந்து வெளியே அனுப்பவும் செய்வேன்னு சிந்தாமணி சொல்ல, நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காதுன்னு சொல்கிறாங்க எங்கள் பாட்டியும். அப்படி நடக்குதா இல்லையான்றதை பார்த்துக்கலாம். ஒருவேளை பணத்தை கொடுத்து அந்த வீட்டை மீட்கணும்னு நினச்சாலும் உங்களுக்காக உங்கள் பேரை நிச்சயமாக அந்த வீட்டை மீட்கணும்னு முயற்சி பண்ண மாட்டார். அந்த வீடா இல்லை உங்களுடைய உயிரான்னு பார்க்கும்போது உங்கள் உயிர் தானே உங்கள் பேரனுக்கு ரொம்ப பெருசாக தெரியும்னு சொல்லி இங்கே சிந்தாமணி ரூமில் கட்டி வைக்கப்பட்டிருக்க பாட்டியை பார்த்து பேச, நீ நினைக்கிறது இப்போன்னு இல்லை, எப்போதும் நடக்காது. இங்கே கெடுதல் நினச்சா உன்னுடைய வாழ்க்கை முழுக்க நீ கெட்டதை மட்டுமே தான் சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி பாட்டி சாபம் விடுறாங்க. உங்களை மாதிரி பல பேர் என் சாபம் விட்டாங்க, ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன், என் வாழ்க்கையும் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு அங்கே சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே போலீஸ் ஒரு படையோட வீட்டுக்குள்ளே வர, அக்கா அக்கா அப்படின்னு இங்கே வெளியே நிற்கிற ஆட்கள் எல்லாருமே கூப்பிடவும் செய்கிறாங்க. உள்ளே இருக்க சிந்தாமணி வெளியே ஓடி வரவும் செய்கிறாங்க. வெளியே ஓடி வந்தது, என்ன சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வீட்டை நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இங்கே யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் யாரும் ஆட்களை தான் இங்கே பார்க்க வந்திருக்கோன்னு உங்களுக்கு யார் சொன்னது, வீட்டை செக் பண்ணணும் தானே சொன்னோன்னு சொல்லும்போது சிந்தாமணி வாயை கொடுத்து மாட்டிக்கவும் செய்கிறாங்க. உள்ளே இருக்க போலீஸ் எல்லாருமே அலசி ஆராயிறாங்க. அதே நேரத்தில் எங்கள் முத்து வந்து நிற்க, இவன் எப்படிங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, என் பாட்டியை நீ தான் கடத்திட்டு வந்த தெரியும் அப்படின்னு சொல்ல, சார் இந்த முத்துவுக்கு என் மேலே கோவம், அவங்க வீட்டை எனக்கு தெரிஞ்ச ஃபினான்சியர் தான் இங்கே சீல் வச்சிருக்காள், அந்த கோவத்தில் தான் சார் இந்த முத்து ஏதேதோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, சார் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கூப்பிடும்போது அந்த ரூமில் அடப்பட்டு கிடக்கிற இங்கே பாட்டியை பார்த்துட்டு இங்கே வந்து போலீஸை சொல்ல எல்லாரும் ஓடி போய் பாட்டியை பார்க்குறாங்க. பாட்டியும் அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். பாட்டியை பார்த்துட்டு எங்கள் முத்து ஓடி போய் கட்டெல்லாம் அவிழ்த்து விட, இங்கே இவங்க கிட்ட அப்போயே சொன்னேன், வெளியே வேறு எங்கேயாவது இடம் ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல இவங்களை கொண்டு வைக்கலான்னு நான் சொன்னதை இவனுக்கு யாரும் கேட்கல. இங்கே பாத்தியா கடைசியில் நான் சிக்கிக்கிட்டேனே நினச்சி சிந்தாமணி நிற்கிறாங்க. ஏன்னா வெளியே கொண்டு வச்சா அதுதான் பிரச்சனையாக போகும்னு நினச்சிட்டு இங்கே சிந்தாமணி வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்க ஆட்களை வந்துட்டு இருக்க வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா முத்துவுக்கோ அவங்க குடும்ப சம்மந்தப்பட்டவங்களுக்கோ நிச்சயமாக அவங்க பாட்டி ஊர்லேருந்து வந்தது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. தெரியாமல் தானே அந்த அம்மா இங்கே வந்து நின்றுட்டுருக்கு. தெரிஞ்சிருந்தா எதுக்காக இந்த வீட்டுக்கு தனியாக வந்து நிற்கணும், கூட யாரையாவது கூட்டிகிட்டு வந்து நின்று இருக்கலாம். அதனால் நிச்சயமாக அந்த அம்மா ஊர்லேருந்து வந்தது இந்த வீட்டில் இருக்க யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. எல்லாருமே பணத்தை நோக்கி ஓடுவாங்க, வீட்டை காப்பாற்றணும்னு நினைப்பாங்களே தவிர்த்து தன் பாட்டியை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க. அதனால் நம்ம வீட்டிலே வச்சுக்கலாக்கான்னு சொல்லி அவங்க ஆட்கள் சொன்னதுனால சிந்தாமணியோ இங்கே பாட்டியை தான் வீட்டில் தான் கொண்டு வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. ஆனால் கடைசியில் இங்கே வீடியோவே போலீஸை வந்துட்டு சிந்தாமணிகிட்ட காட்டினோடனே சிந்தாமணி பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க மொத்த பணத்தையும் மொத்த கடனையும் அடைக்க தயாராக தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த வீட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த அம்மாவை கடத்திட்டு வந்து இங்கே வச்சிருந்ததுக்கான எல்லா ஆதாரமும் எங்கள் கையில் இருக்குது, அரெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கையில் விளங்க மாட்டி கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. கூட்டியிருந்த அவங்க ஆட்கள் எல்லாம் சிந்தாமணி அக்கா பின்னாடியே ஓடவும் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஃபினான்சியர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால ஃபினான்சியர் சிந்தாமணி 2 பேருமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணவோ செய்து, சார் எங்கள் பணத்தை நாங்கள் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க தயாராக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பாட்டி வந்துட்டு, நான் ஊரில் இருக்க நிலம் சொத்துன்னு எல்லாத்தையும் விற்று என் பையன் அக்கௌண்ட்டுக்கு நான் பணத்தை போட்டு விட்டேன். என் கையில் பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால, என் கையில் பணம் இருக்குன்னு இவங்களே முடிவு பண்ணதுனால, நான் இந்த பணத்தை என் பையனுக்கு கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி என்னை கடத்திட்டு போனாங்க. பணம் எங்கே இருக்குன்னு என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் நான் அதுக்கான எந்த பதிலையும் இவங்களுக்கு நான் கொடுக்கவும் இல்லை. எங்கள் வீட்டு மேலே ஆசைப்பட்டு தான் இந்த சிந்தாமணி இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் வந்த பாட்டி, நீ செஞ்ச தவறுக்கான தண்டனை கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னேன். நீ செஞ்ச மொத்த தவறுக்கான தண்டனை இன்னைக்கு ஒரே நாளில் கிடச்சிருச்சு பாத்தியான்னு சொல்லி அங்கே சிந்தாமணிக்கு ஓங்கி பல்லான்னு அறைய விடுறாங்க. இங்கே கஷ்டப்பட்டது சம்பாதிச்சது எல்லாம் என் பையன் அந்த ஈஸியாக அனுபவிக்கணும்னு நினச்சா அந்த கடவுள் சும்மா இருந்துருவாரா? இனிமே தான் உனக்கு கஷ்ட காலமே ஆரம்பம்னு சொல்லி அங்கே பாட்டி ஓங்கி அரை போலீஸ் ஸ்டேஷனில் விடவும் செய்கிறாங்க. உடனே அங்கே இருக்க முத்து
மீனான்னு பாட்டி வேணாம் பாட்டி வாங்கன்னு சொல்லி இங்கே கூப்பிட, அம்மா உங்களுக்கு எப்படிம்மா அந்த விஷயம் தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜுக்கு தாண்டா நான் யதார்த்தமாக ஃபோன் பண்ணேன், மனோஜ் தான் என்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னான் அப்படின்னு சொல்ல, மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா, மனோஜ் சொல்லி தான் இந்த விஷயமே தெரியும். நீங்கள் யாரும் தான் வீட்டில் நடக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்ல மாட்டீங்களே, ஃபோன் பண்ண நீங்கள் யாரும் எடுக்கலை, அதனால தான் நான் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை கேட்டேன், அதுக்கப்புறம் தான் அவன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்ல, பாட்டி அதுக்கப்புறம் தான் நான் வீட்டில் அங்கே இருக்க இடம் நிலம் சொத்துன்னு எல்லாத்தையுமே விற்கணும்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் விற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. பாட்டியை பார்த்துட்டு எங்கள் அண்ணாமலை கண்களை அழுக, ஒரு மகனுக்கு கஷ்டம்னா அம்மா ஓடி வந்து உதவி செய்யக்கூடாதா? எனக்கு ஏதாவது ஒன்றுனா குடும்பத்தோடு ஓடி வரலடா அண்ணாமலை, நீ என்னுடைய பையன், உன் குடும்பம் நல்லா இருக்குன்னா யோசிக்க மாட்டேனா? ஆசைப்பட்டு கட்டின இந்த வீட்டில் தாண்டா நீ வாழணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து பாட்டி சொல்லவும் செய்கிறாங்க. நீ வாங்க, இனிமேல் அந்த வீடு நமக்கான வீடு அப்படின்னு பாட்டி சொல்ல, அண்ணாமலை, முத்து, மீனா, ரவி, ஸ்ருதினு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். விஜயா வரைக்குமே சந்தோஷப்பட்டு நிற்க தான் செய்கிறாங்க. இங்கே இன்னொருத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த சொத்தை அடையணும்னு நினச்ச இந்த சிந்தாமணிக்கும் அந்த ஃபினான்சியருக்கும் இங்கே ஜெயில் தண்டனை கிடைக்க செய்து அவங்க பிஸ்னஸ் எல்லாமே முடக்கப்படுது. அளவுக்கு அதிகமான வட்டி கொடுத்து வாங்குறதுனால இந்த ஃபினான்சியருடைய சொத்துக்களும் எல்லாமே கைப்பற்றப்படுது. அதனால் இந்த ஃபினான்சியருக்கு சிந்தாமணி மேலே தனிப்பட்ட கோவம் உருவாகவும் அந்த இடத்துல ஆரம்பிக்குது. சிந்தாமணியுடைய இனி முதல் எதிரியே அந்த ஃபினான்சியர் தான் சொல்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனையும் முட்ட ஆரம்பிக்குது.